இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்து ஆசீர்வதிக்கின்றார். இதயத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக, தந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, மீண்டும் மகிழ்ச்சியோடு எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடங்களையும் எங்களுக்கு மகிழ்ச்சியான தருணமாக தந்து, உண்மையே நாங்கள் நம்பி உம்முடைய அரவணைப்பிலே நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கு, எங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியில் திளைப்பதற்கு உம்முடைய அருளையும் ஆற்றலையும் தந்து எங்களை வழிநடத்தும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் விளக்கேற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா என்று இறைவார்த்தை சொல்லுது. காணாமல் போனது திராக்மா, ஆனால் அவள் கையில் எடுத்தது ஒரு விளக்கு. காணாமல் போய்விட்டதே என்ற அழுகை அல்ல அவளிடம் இருந்தது. காணாமல் போய்விட்டதே என்ற பதட்டம் அல்ல அங்கு அவளிடம் இருந்தது. காணாமல் போய்விட்டதே என்று அண்டை அயலாரோடு புகார் அளிக்கும், காணாமல் போய்விட்டதே என்று தலைகுனிந்து முகங்கவிழ்ந்து போகவில்லை. மாறாக கையில் எடுத்தது ஒரு விளக்கு. விளக்கை ஏற்றினாள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார். விளக்கு என்ற ஒளியை பிடித்து இருட்டில் தேடுகிறார். ஒளியை பிடித்ததால் தொலைந்தது கிடைத்தது. இன்று வாழ்க்கையில் நம்மில் பலர் பலவற்றை இழந்தவர்கள். நல்ல வாழ்க்கையை இழந்தவர்கள், நல்ல குடும்பத்தை இழந்தவர்கள், நல்ல உறவுகளை இழந்தவர்கள், நல்ல நட்புகளை இழந்தவர்கள், நல்ல உடல் நலத்தை இழந்தவர்கள், சொத்து சுகம், ஒரு சில நேரத்திலே தன்னுடைய அன்பு பிள்ளைகளையும் இழந்தவர்கள், மகிழ்ச்சியை இழந்தவர்கள், சமாதானத்தை இழந்தவர்கள், அமைதியை இழந்தவர்கள், அன்பை இழந்தவர்கள். அன்புமிக்கவர்களே, விபத்தில் ஊனப்பட்ட எனது கைகால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப கிடைக்குமா என்ற ஏக்கம் உள்ளவர்களும் உண்டு. பணத்தை இழந்தேன், திரும்ப கிடைக்குமா என்றவர்களும் உண்டு. வேலையை இழந்தேன், மீண்டும் எனக்கு அது போன்ற நல்ல வேலை கிடைக்குமா என்று இழந்தவர்களும் உண்டு. எனது உடல் ஆரோக்கியத்தை இழந்தேன், மீண்டும் பழைய உடல் நலம் ஆரோக்கியம் எனக்கு கிடைக்குமா என்று ஏங்குகின்றவர்களும் உண்டு. இவ்வாறு வாழ்க்கையில் பலவற்றை இழந்தவர்கள் இன்று இறைவார்த்தை என்ற விளக்கை உனது வாழ்வில் ஏற்றுவாயா என்று கடவுள் சொல்லுகிறார். இறை வார்த்தை என் காலடிக்கு விளக்கு, என் பாதைக்கு வெளிச்சமும் அதுவே என்று சொல்லுகின்றார். இறை வார்த்தை தான் என் காலடிக்கு விளக்கு, என் பாதைக்கு வெளிச்சமும் அதுவே. அந்த இறை வார்த்தை என்னும் ஒளியை பிடிக்கும் போது இப்படிப்பட்ட இருள் நம்மிடமிருந்து அகன்று போகின்றது. இழந்தவற்றை நம்மால் மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியும். அது கடவுள் நமக்கு நிறைவாக தருவார். அந்த இறை வார்த்தையின் மூலமாக இழந்தது நமக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.